நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்திலே நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும் என்று நாம் வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்திலே வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படி அநேக காரியத்திலே வளர்ச்சி எதிர்பார்க்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பேதுரு இங்கே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முக்கியமாக நாம் வளர வேண்டும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எவ்வளவு நாம் வளர்ந்தாலும் அவைகளெல்லாம் கொஞ்சம் காலம்தான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு ஏற்படுகிற வளர்ச்சி தான் பரலோக வாழ்க்கையை நமக்கு மிகுந்த பலனை தரும்.